எரேமியாவினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியாவினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அதுல 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல பலமா உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை இப்படியாய் எழுதி இருக்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி. ஆமென், ஆமென். அப்படின்னா ஒன்று நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அழுகிறதை பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நாம் அழுகிறத பார்க்கிற ஒரு தெய்வம் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன செய்ய. நிறைய பேர் அழுவாங்க, நிறைய பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்ணீர் வடியாது. ஆண்டவர் பாருங்களேன், கண் அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இதுவரைக்கும் நீ அழுததுக்கும் இனி வரைக்கும் நீ கண்ணீர் வடித்ததுக்கும் உன் கிரியைக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. உங்கள் ஜபத்துக்கு பலன் உண்டு. உங்கள் வேத வாசிப்புக்கு பலன் உண்டு. உங்கள் நடுஇரவு ஜபத்திற்கு பலன் உண்டு. அதிகாலையில் தேவனை தேடினதுக்கு பலன் உண்டு. இரவு பகல் பாராமல் கர்த்தரை தேடி வந்ததற்கு பலன் உண்டு. எதையுமே எதிர்பாராதபடி கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்ததற்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். எப்படி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார்? வேதத்தில் நம்ம வளைய வார்த்தையை கண்ணீரை குறித்து நம்ம பார்ப்போம். இயேசுவே கண்ணீர் விட்டார். இயேசு என்ன செய்தார் சொல்லுங்க? கண்ணீர் விட்டார். வசனம் சொல்லுது, இனி நீ அழுது கொண்டிராய். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரை உன் ஆசீர்வாதத்திற்கு எப்படி தானியேலுக்கு பதில் வந்த பொழுது தடைபட்டது போல உன் ஆசீர்வாதம் அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களையும் கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு கிரியைக்கும் ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்கத்துக்காக வேத வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. அனுதினம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னை ஆண்டவர் பேசுகிறாரோ, எனக்குள்ள என்ன கிரியை செய்யுதோ அதெல்லாம் உணர்கிறனால தான், அதுதான் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பாடாய் கடந்து வரும். ஒருவேளை சில செய்திகளை கேட்கும் பொழுது என்னை தொடுமானால் அந்த செய்தி என்னை தொடும். ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க, அதுக்கும் பலன் உண்டு. ஒரு மணி நேரம் முழங்கால் போடுங்க, அதுக்கும் பலன் உண்டு. ஆலயத்தை தேடி ஓடிவாங்க, பலன் உண்டு. உண்மையா வாழ்ந்து பாருங்க, பலன் உண்டு. நம்ம எதெல்லாம் கிரியை செய்கிறோமோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்ல பயங்கர ஆளா தாஸ்தியமா இருக்கிறனால யாரையும் அடிச்சிடலாம். விசுவாசியா இருந்தா கூட அடிக்கிறாங்க, விசுவாசியா இருந்தா கூட சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்றோம். நம்ம ரொம்ப பலவான், நம்ம நியாயத்தை புரட்டிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். சபைக்கு வந்து சோத்திரம் சொல்லிடலாம், கையும் தட்டிடலாம், காணிக்கையும் போட்டுடலாம், மிஸ்டரியை தாங்கிடலாம். ஒரு நாள் ஒரு உனக்கு அப்புறம் உன் பிள்ளைய என்னன்னு கேட்க கூட பலன் இல்லாம உன் பிள்ளை இருக்கும். அப்ப அதே அடி 10 அடி கூட உன் பிள்ளை மேல விழும். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கிரியைக்கு பலன் உண்டு. அதனால உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு.
நம்ம பார்க்கிற பார்வைக்கு பலன் உண்டு, நம்ம பேசுகிற பேச்சுக்கு பலன் உண்டு, நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, நம்முடைய எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நிச்சயமாய் அறுப்பான். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, உங்க கண்களை அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு. நீ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ அழாதப்பா, உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் இல்லாமே ஓட்ட முடிஞ்சிருமா? வேதம் தூக்கின என் கை வேதனையோடைய வெறுங்கையா விரிஞ்சிருமா? இல்லை, நம்முடைய கிரியைக்கு பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 133 அதிகாரம், அதில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 133 அதிகாரம், அதில் 1வது வசனத்தை வாசியுங்களேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரி ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த ஆலயத்திற்குள்ளே உன் கிரியைக்கு பலன் உண்டு. அங்கே ஆசீர்வாதத்தையும், அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்தை பார்த்துவிட்டு 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இதோ சகோதரி ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. வேதத்தை தூக்குறோமே, ஜெபிக்கிறோமே, வசனம் சொல்லுது உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஒரு தடவை சகோதரனா பிறக்கிறோம், ஒரு தடவை சகோதரியா பிறக்கிறோம். ஏதோ நம்முடைய சகோதரி கொஞ்சம் ஞானம் இல்லாம பேசிடுறா, ஏதோ நம்ம சகோதரன் கொஞ்சம் ஞானம் இல்லாம பேசிடுறான், ஏதோ சில நேரங்களில் சில காரியங்கள் நடந்துருது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒதுக்கிடுறோமே, எல்லாரும் சேர்ந்து மிதிச்சிடுறோமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, யோசேப்பு குழியில போடும் பொழுது, கொள்ளுவோன்னு சொல்லும் பொழுது ஒருவன் சொன்னா, ஐயா கொள்ளாத ஐயா, அவன் அந்த குழியிலையாவது தூக்கி போட்டுறேன். ஏன் நமக்கு இரக்கம் இல்லை? இந்த உலகத்தில் பணத்துக்காக ஒரு கூட்டம் ஓடுது, அது பரலோகத்தை காணாத கூட்டம். ஆஸ்திக்காக ஒரு கூட்டம் ஓடுது, அது தேவனுடைய சத்தத்தை கேட்காத கூட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இப்படிப்பட்டவர்கள் தான் 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது அது ஆரோடனே சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும், 3வது வசனம் சொல்கிறது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. எங்கே தேவனுடைய சமூகத்தில் கூடுகிறோமோ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்தேன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் போயிரும். இந்த சபைக்கு வந்தேன் பாஸ்டர், ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ள இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதத்தோடு ஜீவன், உனக்கு ரொம்ப முக்கியம். ஜீவன் என்பது இந்த உயிர் அல்ல, நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம். ஆமென். பரலோக ராஜ்யம் வேதம் சொல்லுது பேச்சில் கிடையாது. எதுல கிடையாது? பேச்சில் கிடையாது, பலத்தில் இருக்குது. உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
சும்மா இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம இவ்வளவு பேர் வரல, சும்மா ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல, சும்மா நம்ம ஜெபிக்கல, சும்மா வேத வாசிக்கல, சும்மா துதிக்கல, சும்மா கர்த்தரை தேடல, சும்மா கர்த்தருக்கு கொடுக்கல. இந்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறீங்க, உங்க கிரியைக்கு என்ன உண்டு? என்ன உண்டு சொல்லுங்க. உங்க கிரியைக்கு பலன் உண்டு. நிறைய தம்பிமாருக்கு நான் சொல்லுவேன், இப்போ ஒழுங்கா முடிய வெட்டுறானா முடிய வெட்ட மாட்டான். அவன் இப்போ கொஞ்சம் மாடலாக வெட்டி இப்போ கொஞ்சம் அப்படி ஏற்றி விட்டு மேலே கொஞ்சம் பேரை பார்ப்போம் பார்த்தீங்களா, கருப்பாக வெள்ளையானாலும் டை அடிக்கிற ஆட்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆளுக்கு இப்படியெல்லாம் வலிச்சு இங்கே கொஞ்சம் வச்சுருப்பான், சில ஆள் தலையெல்லாம் நரைச்சிருக்கும், மீசை மட்டும் கருப்பாக இருக்கும். என்னென்னமோ நடக்கட்டும். ஆமேன். சில ஆளுக்கு இப்போ வாலிப பையன் இப்படிலாம் முடி வச்சுருப்பான், ஒரு 20-35 வயசு ஆகி போச்சுன்னா அப்படி முடியெல்லாம் வளர்த்தா நமக்கு பணம் வராது. ஆமேன். இப்போ அம்மா அப்பாட்ட பணம் வாங்கும் பொழுது அது சந்தோஷமாக தான் என்ன செய்யும் சொல்லுங்கள், அப்படி முடி கீழே இறங்காது, முடி இப்படி மேலே தான் நிற்கும். ஒவ்வொரு கிரியைக்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். நீங்க போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு கரையத்திற்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஆமென். அவர் தான் சொல்றாரு, நீ அல்லாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளு, நீ என்ன செய்யாத, கண்ணீர் வடிக்காத. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவர் வரும் பொழுது அவனுக்கு ஏற்ற கிரியைக்கு ஏற்ற பலனோடு கூட அவர் வரப்போகிறார். அதுதான் கர்த்தருடைய வசனம். ஆமென். கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்காக வாழணும். கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டா சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தருக்காக வாழணும். ஐயா நாங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், இந்தியாவில் இப்படி இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டில் கலாச்சாரம். ஐயா தமிழ்நாடோ இந்தியாவோ மாநிலமோ நாடோ பட்டணமோ கர்த்தர் எழுதினது எல்லாம் ஒன்று தான். ஆமென். இங்கே இருந்தாலும் சளி மூக்கில் தான் வேம்பாரில் உள்ளவங்களுக்கும் வருது, அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கும் சளி எங்கே தான் வருது சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். மேலை நாட்டு கலாச்சாரம், இங்கே உள்ளவங்களும் 10 மாதம் தான் உண்டாகி குழந்தை பெறுறாங்க, அங்கே உள்ளவங்களும் இப்படி தான் என்ன செய்கிறாங்க, வேதம் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குது. கலாச்சாரம் மாறலாம், பேச்சு மாறலாம், சிந்தை மாறலாம், என்ன மாறலாம், கிரியைக்கு ஏற்ற பலன் ஒரு நாளும் மாறாது. கர்த்தருக்காக கிரியைக்கு ஏற்ற பலன் உண்டு. நீ அல்லாதபடி உன் சத்தத்தை என்ன செய்ய, அடக்கிக் கொள்ளும். கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் தேவனுக்கு இந்த கைகள் துரோகம் பண்ணினது இல்லை. ஆமென், ஆமென். எடுத்து வாசியுங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம். இங்கே ஒரு மனிதன் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்தை கூட வாசியுங்கள். ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் 39ல் 1 கூட வாசியுங்களேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இஸ்மவேலரிடத்திற்கு என்ன வாங்கினான் சொல்லுங்க, விலைக்கு வாங்கினான். உன் கிரியைக்கு பலன் உண்டு. நல்லா தெரியும் யோசேப்பினுடைய சம்பவம் ரொம்ப அருமையாக இதில் எழுதப்பட்டிருக்கும். தகப்பனுக்கு தகப்பனுக்கு அநேக பிள்ளைகளோடு கூட பிறந்து தகப்பன் சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு அண்ணன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு வான்னு சொன்னதுனால போனவனை பிடிச்சி வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, கொல்லணும்னு நினச்சிட்டாங்க. என்ன செய்ய நினச்சிட்டாங்க சொல்லுங்க, என்ன செய்ய நினச்சிட்டாங்க, கொல்லன்னு நினச்சிட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே இவன் செத்தா நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்காங்களேன்னு நினைப்பாங்க. அது இப்படி நினச்சது மாதிரி தான் யோசேப்பை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டான், எப்பா இவனை கொன்னுருவோன்னு சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் கொல்ல வேணாம்ப்பா இவனை குழியில் தள்ளிடுவோன்னு சொல்கிறான். அப்போ தோங்குச்சு பாருங்க யோசேப்புக்கு கண்ணீரும் வேதனையும். அதனால் யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அவனை தூக்கிட்டாங்க, வித்துட்டாங்க, கொண்டு போயாச்சு. இங்கே வசனம் சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய
மிதியானுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாக போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்துக்கு என்ன வாங்கிட்டான் சொல்லுங்க? யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டாங்க. 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கைகளை தட்டி உங்க கிரியைக்கு பலன் உண்டு தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அடிமையா விலைக்கு வாங்கிட்டாங்க, ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமென், அல்லேலூயா. கிரியைக்கு என்ன பலன் உண்டு? யோசேப்புக்கு சகோதரர்களுக்கு தரிசனத்தை சொன்னதுனால, நல்லா ஜெபிக்கிறவனா இருந்ததுனால, நல்ல காரியங்களை செய்ததுனால இந்த யோசேப்பை கொல்ல நினைத்தாங்க, குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் போனாலும் யோசேப்பு தேவனுக்குள்ள நல்லா இருந்தாரு, சரியா நடத்தப்பட்டாரு, விற்கப்பட்டாரு. இங்கதான் அவருக்கு ஒரு பெரிய சோதனை வருது. போத்திபானுடைய மனைவி இவனை பாவத்துக்கு அழைக்கும் பொழுது கிரியை பலன் உண்டுன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தத்துக்கு நிச்சயமா பலன் உண்டு. நல்லா கைகளை தட்டி கர்த்தரை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற பரிசுத்தம் இருக்கு பாருங்க, அந்த பரிசுத்தத்துக்கு நிச்சயமா பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தா அந்த போத்திபார் சொல்லுவான், சாப்பிட்றத தவிர, என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு கேட்கறத தவிர யோசேப்பிட்ட ஒன்னையுமே கேட்கறது கிடையாது. ஆனா அங்க யோசேப்பு அடிமையா இருந்தாலும் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச பொழுது, ஆமென், அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் ஊழியர்களுமா இருக்கிற இன்னைக்கு ஊழியத்தில் நீங்க பார்த்தா ரொம்ப அவமானமா இருக்கு. யூடியூப்பை எங்க திறந்து பார்த்தாலும் ஊழியர்களுடைய அவமானமான பேச்சு. ஒரு பொல்லாத ஆவி. என்ன ஆவி சொல்லுங்க? என்ன ஆவி சொல்லுங்க? யோசேப்பு அடிமையா விற்கப்பட்ட இடத்துல ஒரு பரிசுத்தத்துக்கான கிரியை விட்டு யோசேப்பு கொஞ்சம் கூட விலகல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. பணம் இருந்தா என்னை பாருங்க, பணம் இருந்தா எதையும் செய்யும். உனக்கு பரிசுத்தம் இருந்தா தான் நம்ம ஆண்டவரோட வாழ முடியும். அல்லேலூயா. பணம் இருந்தா எல்லாம் செய்யலாம். என்ன செய்ய முடியும்? 1 கிலோ கறிக்கு 1.5 கிலோ கறி வேணா தின்ன முடியும். ஆமென். இப்போ 1000 ரூபாய் கட்டின சேலைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சேலை வேணா கட்டிட்டு இருக்க முடியும். அதையும் அழுக்கான கலட்டி தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? போடணும். பணம் இருந்தா என்ன செய்ய முடியும்? பெரிய வீடு கட்ட முடியும். 10 ரூம் உள்ள வீடு கட்ட முடியும். நைட்டு 1 மணிக்கு ஒரு ரூம்ல, 2 மணிக்கு ஒரு ரூம்ல, 3 மணிக்கு ஒரு ரூம்ல படு. 2 நாள்ல உனக்கு பைத்தியம் தன்னால பிடிச்சிரும். பணம் இருந்தா காரா வாங்க முடியும். பணம் இருந்தா நகையா போட முடியும். நிம்மதியா நீ தூங்க முடியாது. பக்கத்துல ஓலை விழுந்தா கூட உனக்கு உயிர் போகும். ஏன்னா கழுத்துல என்ன கிடக்குது? என்ன கிடக்கு சொல்லுங்க? பணம் இருந்தா அதுக்கேற்ற கிரியைக்கு பலன் உண்டு. ஆனா பரிசுத்தம் இருந்தா இந்த பூமியிலும் பரலோகத்திலும் கர்த்தர் யோசேப்புக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதுல 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:20 வாசிங்களேன். யோசேப்பின் எஜமான் பாவத்தில் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. போத்திபானுடைய மனைவி அவனை ரொம்ப பிரச்சனை பண்ணி நிறைய காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் சிறைச்சாலை. குழி, 2வது சிறைச்சாலை. ஆமென். பரிசுத்தத்துக்கு என்ன பலன் உண்டு? உங்க கிரியைக்கு என்ன பலன் உண்டு? பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்களேன். கர்த்தர் அதுக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. யோசேப்புக்கு சகோதரன்மார்னால எல்லாரும் அவமானமா பேசுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கி குழியில தூக்கி போட்டுட்டாங்க. குழியில இருந்தவங்களை தூக்கி வித்துட்டாங்க. வித்தா அங்க வாங்கினவன் நல்லா வச்சிருந்தான். அங்க பாவம் செய்யறதுக்கு வழி இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளை, நிறைய தேவனுடைய பிள்ளைங்க, ஊழியக்கார பாவத்தை செய்ய வழி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாவம் செய்ய ஓடினாலும் சரி, உன் கண்ணை சுத்த விட்டாலும் சரி, உன் இருதயத்தில் சிந்திச்சாலும் சரி, ஏன் உன்னை என்னையும் கெடுக்கிற இந்த செல்லை தூக்கிக்கிட்டு கண்டதை கழியதை பார்க்கும்போது நீங்க நினைச்சுக்கோ, பரிசுத்தத்திற்கு பலன் உண்டு. அது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வு.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, யோசேப்புக்கு ஒரே பிரச்சனை 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 இருக்கு. பிரச்சனை சகோதரரோடு வாழும் பொழுது பரிசுத்தத்துக்காக வாழ்ந்தா, சகோதரனால தூக்கி வீசப்பட்டான், விற்கப்பட்ட இடத்துல பரிசுத்தத்துக்காக வாழ்ந்தா, மறுபடியும் சிறைச்சாலை. யோசேப்பின் எஜமானவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் என்ன செய்தான்? இருந்தான். 21வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரை விட மோசமான ஒரு சூழ்நிலையில சிறைச்சாலையில வந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கைதிகள் வருவாங்க, நிறைய கைதிகள் வருவாங்க. அந்த கைதியில் வரும்பொழுது இவனோ போர்த்திபாருடைய வீட்டில் கை வச்ச அப்படின்னு சொன்னனால எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஆனால் யோசேப்புக்கு தெரியும் நம்முடைய பரிசுத்தத்துக்கு பலன் உண்டு என்ற ஒரு நம்பி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் சொல்றது கடையில் விற்கிறது கிடையாது. பரிசுத்தம் என்பது எங்கேயும் வைக்கிறது கிடையாது. பரிசுத்தம் என்பது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நேர்த்தியாய் எழுதப்பட்டிருக்கிறது, நேர்த்தியாய் பிரசங்கிக்கப்படுகிறது. வாசிக்கும் பொழுதெல்லாம் இது நம்மோடு கூட பேசுகிறது. ஆமென். இந்த பரிசுத்தம் யோசேப்புக்குள்ள இருந்ததுனால கீழே கிடந்த யோசேப்பை கர்த்தர் மேலே உயர்த்தி வைத்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 22வது வசனம் வாசிங்க. சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். நல்ல கைகளை தட்டி வசனம் சொல்லுது பாருங்களேன். கண்ணீர் அழுகிற பிள்ளையே, கண்ணீர் வடிக்கிற பிள்ளையே, உன் கிரியைக்கு பலன் உண்டே. சிறைச்சாலையில போனாலும் யோசேப்புக்கு நல்ல வேலையை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டோமே. ஆண்டவர் அறிஞ்சா முதல் படி என்ன தெரியுமா? ஆண்டவர் அறிஞ்சா பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர் அறிஞ்சா எப்படி வாழணும்? ஆமாம், சும்மா அப்படி சர்ச்சுக்கு பைபிளை தூக்கி இப்படி நெஞ்சோட பிடிச்சிட்டு வந்தா அப்படியே நெஞ்சோட ஒரு நாள் நரகம் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஆமேன். எங்கே போய் சேர்ந்துட வேண்டியதுதான்? எங்கே போய் சேர்ந்துட வேண்டியதான் சொல்லுங்க. ஆமாம், நம்ம சாகுற நேரம் நம்ம கையில் பைபிளை கொடுத்து சில இடங்களில் பார்ப்பேன், பைபிளையும் பெட்டிக்குள்ள போட்டு பிதைக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க படித்த பைபிளை அதையும் போட்டு உள்ளே போட்டு என்ன செய்யுங்க, பிதைங்கன்னு சொல்லுவாங்க. வேறு வழி கிடையாது. அது நம்ம வேறு இடத்துக்கு போய் நிற்போம், போட்டு பிதைப்பான், ரைட்டு. ஆனால் அந்த காலில் கிடக்கிற மிஞ்சியை கலட்டுறதுல கவனமாக இருப்பான். காலில் கிடக்கிற மிஞ்சிய, காதில் கிடக்கிற கம்மலை, வளையலை சில நேரம் வளையல் சொல்ல, அது கவரிங்கப்பா. சாவுற இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். வசனம் அதனால தான் சொல்லுது, நல்ல வீட்டுக்கு போகிறத விட நீ எந்த வீட்டுக்கு போகணும், எந்த வீட்டுக்கு போகணும், அங்கே தான் எல்லா விவரமும் தெரியும். பல வளரும் மோதிரமாக இருந்திருக்கும், அது கவரிங் மோதிரம்னு அங்கே வீட்டுக்காரனே சொல்லுவாங்க. மோதிரத்தை கழட்டு வர, இல்லை அதுக்கு என்ன மோதிரம் தான் சொல்லுங்கள். கம்மலை கலட்டு, கொலுசை கலட்டு, ஆசா பிளேடை எடுத்துகிட்டு வந்து மிஞ்சி அறுத்ததெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்குறோம். மிஞ்சியை கூட மிச்சம் விடாத இந்த உலகம் பரிசுத்தமாக மட்டும் இருந்து பாருங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு என்ன செய்தான்? சிறைச்சாலையில் போனாலும் பரிசுத்தத்தில் யோசேப்பு ரொம்ப கவனமாக இருந்தார். ஆண்டவரை பார்த்து அழுகிறதுலையும் கண்ணீர் விடுறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்தார். ஆமேன். வசனம் சொல்லுது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைக்கு என்ன இருக்கு? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வரைக்கும் இதுக்குள்ள எங்கேயாவது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். நீங்க சுதந்தரிக்கும்படி பரிசுத்தமா வாழ்ந்தா நீங்க சுதந்தரித்தே தீருவீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே. எப்படி எழுதுங்க? எனக்கு எப்படி எழுதுங்க?
23வது வசனத்தை வாசியுங்களேன். கர்த்தர் அவனோடே இருந்தபடி பாருங்க, பார்வோனுடைய வீட்டிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. அவன் சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்க. நல்ல கைகளை தட்டி பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்து பாருங்களேன். பரிசுத்தத்திற்கு பலன் உண்டு. என்ன தெரியுமா? உயர்வை கர்த்தர் கொடுத்தா. ஆமென், அல்லேலூயா. ஜெயில போய் செஞ்ச வேலை கூட ஆசீர்வாதமா இருந்திருக்கு பாருங்க. ஆமென். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் வருத்தப்படுறேன். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க கிரியைக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு சொல்லுங்களேன்? மாமரத்து விதையை நட்டி வச்சுட்டு நீ தண்ணி ஊத்துனா கண்டிப்பா மாமரம் முளைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க? மாம்பழம் கிடைக்கும். வேப்ப முத்தை போட்டுட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா வேப்ப மரம் முளைக்கும். அதுல என்னதான் கிடைக்கும்? என்ன தான் கிடைக்கும் சொல்லுங்க? வேப்ப முத்தை போட்டுட்டு மாம்பழம் கிடைக்கணும் ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. எந்த அளவினால அளக்கிறோமோ, அல்லேலூயா, அல்லேலூயா, என் உயிர் இருக்கிறவரை நான் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஐயோ, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாச்சே. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாராவது நம்ம பற்றி ஏதாவது சொன்னால் உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி. நான் என்ன ஒரு சின்ன தப்பு தானே செஞ்சிட்டேன். சின்ன தப்பு செஞ்ச பொழுதே நம்மளை கர்த்தர் திருத்துறாருன்னா கைதட்டி அதை ஏற்றுக்கிறணும். எப்பா நீங்கள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தத்துக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. இந்த சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ஒரு நாள் எதற்கு பெரிய அதிகாரியா மாறினாரு சொல்லுங்க? முழு எகிப்துக்கும் பெரிய ஆளா மாறிட்டார். ஆமென். நீங்க நல்லா பாருங்க, கிரியைக்கு பலன் உண்டு. அன்னமார் பிடிச்சி குழியில போடுறாங்க, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. குழியில கிடந்து அடிமையா வந்து போர்த்திப்பால் வீட்டில் பரிசுத்தமா வாழ்றாரு, அதுக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த பரிசுத்தத்தில் திரும்பி சிறைச்சாலையில போடுறாரு, அங்கேயும் ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில இருந்து யோசேப்புனால அங்க போய் பெரிய ராஜாவை பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு தரிசனத்தை விளக்குறாரு, அங்கேயும் பதில் வருது. அந்த இடத்துலையும் கர்த்தர் யோசேப்பை ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா உயர்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துலயும் பரிசுத்தம் இருக்கணுங்க. காலையில எறும்புல இருந்து படுக்கிற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலையில எழும்புறதுல இருந்து படுக்கிற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். அவர் வர்ற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். சொல்லுங்க, அவர் வர்ற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம சாகிற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். கர்த்தர் நம்மளை நம்முடைய சந்ததியை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. பணம் இல்லாட்டி பரவாயில்லைங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் வர 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 அடிமையாய் வீக்கப்பட்ட யோசேப்பு கண்ணீரை அடக்கி கொள்ளாதபடி கண்ணீர் வெடித்தவர், அழுகையை அடக்க கொள்ளாதபடி அழுகையை அழுதவர். ஒரு நாள் வந்தது, யார் குழியில தள்ளினார்களோ அவர்களுக்கு படியளக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு எனக்கும் உங்க கிரியைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசியுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், அதுல 4வது வசனத்தை வாசியுங்களேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. முதலாவது உங்கள் பரிசுத்தத்துக்கு பலன் உண்டு. கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். இரண்டாவது உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்க கண்ணீருக்கு என்ன பலன் தெரியுமா? தேவன் தன் கையினாலே உங்கள் கண்ணீரை துடைப்பார். எந்த மனுஷனும் துடைத்து ஒண்ணு ஆகாது. நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீர்
கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்க கிரியைக்கு பலன் உண்டு தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீருக்கு கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, கண்ணீருக்கு பலன் உண்டு. என்ன பலன் என் கண்ணீருக்கு? நிச்சயமா என் கண்ணீரை ஒரு நாள் என் தேவன் அவர் கையினாலே என் கண்ணீரை துடைக்கிற ஒரு காலம் உண்டு. அவர் என் கண்ணீரை துடைக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன கிடையாது? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மரணம் இல்லை, இரண்டாவது. துக்கம் இல்லை, மூணாவது. அலறுதல் இல்லை, நாலாவது. வருத்தம் இல்லை, ஐந்தாவது. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமோ உண்மையுமானவைகள், இவைகளை எழுதி என்றார். ஆமென், ஆமென். உங்கள் கண்ணீரை அவர் கைகள் துடைக்கும் நிச்சயமாய். ஆமென். பல பேர் மறைவிடத்தில் அழுகிறோம், பல பேர் ஜபாலயத்தில் அழுகிறோம், பல பேர் வேலை ஸ்தலத்தில் அழுகிறோம், பல பேர் எந்த இடத்துல கிடந்தாலும் அழுகிறோம், பல பேர் நடந்து கொண்டு அழுகிறோம், அநேகர் படுத்து கொண்டு அழுகிறோம். எப்ப என் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு? கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. கண்ணீரை அவருடைய கரத்தை கொண்டு துடைப்பார். இந்த உலகத்தில் யார் நம்ம கண்ணீரை துடைச்சாலோ கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவர் நிச்சயமாய் தன் கரத்தை கொண்டு நம்முடைய கண்ணீரை துடைப்பார். 4வது வசனம் சொல்லுகிறது, அருமையாய் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும், அவர்களுடைய, ஆமா, அன்னைக்கு அழுதுக்கு மட்டும் கிடையாதுப்பா, அதுக்கு முன்னுக்கு நீ எதுக்கெல்லாம் அழுது இருந்தியோ அத்தனையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொடச்சி விட்டுட்டு என் ஆண்டவர் சொல்லுவாரு, இனி உனக்கு மரணம் இல்லை, இனி உனக்கு துக்கம் இல்லை, இனி உனக்கு அலறுதல் இல்லை, இனி உனக்கு வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. 5வது வசனத்தில் நமக்கு சொன்ன ஒரு சும்மா இங்கே இருக்கிற பிரசிடென்ட் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் கிடையாது, ஜனாதிபதி கிடையாது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென், அல்லேலூயா. புதிதாக்குகிறேன் என்னடி சொன்னாரே. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதுன்னு சொன்னார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம தலையெழுத்தை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம தலையெழுத்தை என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? ஆமா, தலையை மட்டும் ஒழுங்கா கொடுத்து பாருங்களேன், அழகா எழுதுனது நிறைவேறும். 121 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 121 6 வாசிங்களேன். பகலிலே வெயிலாகிலும், பாருங்களேன், கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பகல்ல வெயிலாகிலும், பகல்ல என்ன ஆகிலும், இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன செய்யாது, சேத படுத்தாது. காலையில் நீங்க முழிக்கும் பொழுதே சூரியன் வந்துருதா? ஆமென். நான் முழிச்ச பிறகுதான் சூரியன் வருன்னு சொல்றவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். நான் முழிச்ச பிறகுதான் என்ன வரும், என்ன வரும்? அதான் தேவ பிள்ளை. அதான் என்ன பிள்ளை சொல்லுங்க? ஆமாம், சூரியன் வந்த பிறகு முழிக்கிறவாரு. பக்கத்தில் பாருங்க, அப்படி முழிக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே திருவிய. ஆமென், அல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடணும். சூரியன் முழிக்கிறதுக்கு முன்னுக்கே நம்ம கண்ணு முழிக்கணும். ஆமென். நைட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு 2:30 மணிக்கெலாம் திரும்பி முழிப்பு வரும் பொழுது இந்த செய்தியை குறித்து எனக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் மதுரைக்கு போனோம். தமுக்க மைதானத்தில் டிஜிஎஸ்ஐ அங்கே ஒரு பாட்டு படித்தாங்க. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் கார்மீரல் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன்
உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, பகலில் வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன பண்ணாது? காலையில சூரியன் வந்தாலும் சரி, நைட்டு சந்திரன் வந்தாலும் சரி, இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒன்னை என்ன சேதப்படுத்துவது இல்லை. ஏன்னா என் அப்பா என் கண்ணீர் யாவையும் துடைப்பா. 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை அவர் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நல்ல கைகளை தட்டி கண்ணீரை தொடச்சா என்ன நடக்கும்? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி பரவசத்துக்காக செய்தி அல்ல, கைகளை தட்டிட்டு போறதுக்கு செய்தி அல்ல. சொன்னது என் வாழ்க்கையில நடக்கும் ஆண்டவரே. 2:30 மணிக்கு முழிக்கிறேன், முழிச்சிட்டு போயிட்டு வந்து என்ன அறியாத வார்த்தையை நினைக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். வாலிபர் நான் இருக்கும் பொழுது, பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது கேரளாவுக்கு அவுட்ரீச் போயிருந்தேன். அந்த டீமுடைய லீடர் நான் தான். 7 பையங்க 7 பொண்ணுங்க, நான் ஒருத்தன். எனக்கு கீழே 2 ஸ்டாஃப் இருந்தாங்க. அந்த நேரங்களில் என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு சரியான நெருக்கடி. அப்பானால எனக்கு ஒரு பணமும் கொடுக்க முடியாது. நான் யோசித்து பார்க்குற, ஒரு நாள் முழுதும் அன்னைக்கு எங்களுக்கு ஊழியத்துக்கு போகாமல் வாரத்தில் திங்கக்கிழமை வீக்லி ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் முழுதும் அழுகிற ஆண்டவர்கிட்ட. அப்போ இந்த ஒரே வார்த்தை தான், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார். கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் என்னை காத்திடுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அழுதாலும், அதனால தான் இன்னைக்கு சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்தோம், சாகிற வரைக்கும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை மட்டும் கையில் எடுக்கிறத மறந்துடக்கூடாது. ஆமென். நம்ம கையில இருந்தது பிச்சை பாத்திரம், நம்ம கையில இருந்தது வியாதியின் பாத்திரம், நம்ம கையில் இருந்தது வறுமையின் பாத்திரம், நம்ம கையில இருந்தது துக்கத்தின் பாத்திரம், நம்ம கையில் இருந்தது அவமானத்தின் பாத்திரம், நம்ம கையில இருந்தது யாராலும் நமக்கு நன்மை செய்ய முடியாத சூழ்நிலையான பாத்திரம். ஒரு நாள் நம் கண்ணீரை அவர் துடைத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புதிதாய் ஒரு வேளை வந்திருக்க ஒரு சிலர் தான் வந்திருக்கிறீங்க, மற்றதெல்லாம் சபைக்குரிய பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவே. ஆமென். கண்ணீரை துடைப்பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? என்ன செய்வார் சொல்லுங்களேன்? கண்ணீரை துடைப்பார். அழுத, ஆண்டவரே எனக்கு கையில் காசு இல்லை, ஒரு டீமுடைய லீடராக இருக்கிறேனே. அப்படி அழுத நாட்கள் உண்டு. உடனே எனக்கு காசு ஆண்டவர் தரலை. காலங்கள் கடந்து பல ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், அன்னைக்கு என் கண்ணீரை பார்த்து தொடச்சவர் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வேம்பாரில் பசியிலையும் பட்டினியும் அலைஞ்சு திரிந்த நாட்கள்லாம் உண்டு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சுனாமி நகரில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு இரவு 15வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகைக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன், ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்தேன், உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுக்க அதுக்கு முன்பாக நல்ல காணிக்கை எடுத்தாங்க. நல்ல ஒரு தரமான காணிக்கையை போட்டேன். சாப்பிட்டு முடிய கை நிறைய காணிக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கி ஜெபிச்சுட்டு அந்த ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த போதகர் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னை அடுத்த ஊழியர் கூடத்தில் பார்க்கும்போது சொன்னார், எப்படி பாஸ்டர் இந்த இருதயம், இதே பாதையில் பல நாள் அழுது கொண்டு போயிருக்கிறேன், கர்த்தர் இப்பொழுது என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு பலன் உயர்வு, கண்ணீருக்கு பலன். அப்பா அம்மா துடைக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி துடைக்க மாட்டாங்க, கணவன் துடைக்க மாட்டான், பிள்ளைகள் துடைக்க மாட்டாங்க, கர்த்தரை துடைப்பார்.
ஆமென். நேற்று பார்க்குறேன், நம்முடைய ஆலயத்துக்குள்ளே பார்க்குறேன், ஒரு அம்மா, கணவன் இல்லாத அம்மா, தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, மக வீட்டுக்கு போயிட்டு வந்து மக வீட்டுக்கு போகிறதுக்கு மருமகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா நான் வீட்டுக்கு வர போகிறேன். காலையில் கூப்பிட்ருக்காங்க, மருமக ஃபோனே எடுக்கலை. மத்தியானம் போல், சாயந்தர நேரம் போல், மத்தியானத்துக்கு மேலே அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா நான் வாரம்மா. மருமக சொல்கிறா, நாங்கள் இப்படி ஒரு ஊருக்கு போகிறோம், பக்கத்தில் தான் இந்த இருக்கிற சாயலுடிக்கு போகிறோம். அப்படியாம்மா எத்தனை மணிக்கு வருவீங்க? 6 மணிக்கு வந்துடுவேன். அப்போ நான் இத்தனை பஸ்ஸுக்கு வந்துடுறோம்மா. இல்லை இல்லை, நாங்கள் எப்போ வருவோம்னே தெரியாது, நீங்கள் அங்கேயே போயிருங்க. ஹலோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்போம். ஆமென். எனக்கு இரவெல்லாம் அந்த வார்த்தை நான் ரொம்ப அழுத்தியது. பெத்த தாய், வாழ வந்த மருமக, அந்த தாயை பார்த்து சொல்றான், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா திரும்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு வரோம். இல்லை, கர்த்தர் தான் நம்மளை அடைக்கலப்பட்டனமா வச்சிருக்காரு, இங்கேயே இருங்க, இங்கேயே ஆராதிச்சுட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். பிள்ளை நமக்கு துடைக்காது, பேர பிள்ளை துடைக்காது, அரசாங்கம் நமக்கு துடைக்காது, ஊரு நமக்கு துடைக்காது, கர்த்தரே நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளை பெற்று வளர்த்தேன், பிள்ளைகளுக்காக ஏங்கினேன், பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டேன், பிள்ளைகளுக்காக ஓடுனேன், பிள்ளைகளுக்காக அலறினேன். கர்த்தர் சொல்ற, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, என்ன மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆமாம், சபிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆனால் சில ஆட்கள், எனக்கு தெரியும், சில அம்மா அப்பா பண்ணுற சேட்டையும் பெரிய சேட்டை தான். சில மாமியா மாமனார் பண்ணுற சேட்டைகளும் பெரிய சேட்டை தான். அதுவும் இருக்குது. எது இருக்குது சொல்லுங்க? எது இருக்குது சொல்லுங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலமாகிலும் உன்னை என்ன செய்யாது? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் ஆத்துமாவை காப்பாரு. 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில உங்க கிரியைக்கு பலன் உண்டு, பரிசுத்தத்துக்கு பலன் தான் உயர்வுங்க. கண்ணீருக்கு பலன் என்ன தெரியுமா? படைச்சவரே கையால துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 31, 13, 14 கூட வாசிங்களேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கைகளை தட்டி 13வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு, பரிசுத்தத்துக்கு பலன் உயர்வு, கண்ணீருக்கு பலன் தேவனே உங்கள் கண்ணீரை துடைப்பார். துக்கத்திற்கு பலன் உண்டு, அது என்னன்னா சந்தோஷங்க, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் துணி. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை எப்படி மாற்றி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கையை முடிச்சு சொல்லுங்க, சாகணும்னு நினைச்சிராத, ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. சாகணும்னு அதுக்கு முன்னுக்கு வம்பா முடிவு என்ன செஞ்சிடாதீங்க, என்ன செஞ்சிடாதீங்க சொல்லுங்க, எடுத்துறாதீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காய் நான் அழைக்கப்பட்டேனோ, எதற்காய் நான் ரட்சிக்கப்பட்டேனோ, எந்த தெய்வம் என்னோடு பேசினாரோ அந்த தெய்வம் சொன்னதை செய்யும் அளவு என்னை விட்டு விலகவும் மாட்டாரு, என்னை கைவிடவும் மாட்டாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஏன்னா அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பா என்ன செய்வார்கள்? மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை, துக்கம் எப்படி மாறும் சொல்லுங்க? துக்கத்துக்கு கிரிய, துக்கம் சொல்ற ஒரு கிரியையில் இருக்கீங்களா? அதுக்கு ஒரு பலன் உண்டு. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன செய்வேன்?
உங்களை சந்தோஷப்படுத்துவேன். 15வது வசனத்தை வாசிங்க. அதுல 15வது வசனம் அடுத்து 14வது வசனம், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஆசாரியர்களின் ஆத்துமாவை எப்படி பண்ணுவார் ஆண்டவர்? ஆமாம், ஆண்டவர் ஆத்துமா. அந்த 13வது வசனத்தை வாசிச்சுட்டு இந்த 14வது வாசிக்கும் போது தான் பார்த்தேன், யாருக்காகலாம் அழுகிறாங்களோ இந்த ஆத்துமா இந்த ஆத்துமா இந்த ஆத்துமான்னு துடிக்கிறாங்க பாருங்களேன். 14வது வசனம் சொல்லுது, அப்படி அவங்கள துக்கத்தை சந்தோஷமா மாற்றி, ஏன்னா அவங்கள தேற்றின பிறகு எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் என்னாக்குவேன் சொல்லுங்க, பூரிப்பாக்குவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விசுவாசி இப்போ சபையை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாஸ்டருக்கு இப்போ ரொம்ப வசதி வந்துட்டு. பாஸ்டருக்கு என்ன வந்துட்டு? இந்த சபையில் அப்படி யாரும் போக மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டருக்கு என்ன வந்துட்டு? ஆமாம், வசனத்தை நல்லா பைபிளை போய் நல்லா படிக்கணும். ஆசாரியர்களின் ஆத்துமாவை எப்படி ஆக்குவாராம்? ஆமாம், கர்த்தர் எங்களை கொழுமை ஆக்குவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எங்களை எலும்பாக்குவேன்னு சொல்லலை, எங்களை தோளாக்குவேன்னு சொல்லலை, நீ தெருவில் திரிவேன்னு சொல்லலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதாவானவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அழுதேன், கண்ணீர் வடித்தேன். கடந்த வாரம் ஊழியர் ஐக்கியத்துக்கு போகிறதுக்கும் போது என் இருதயத்தில் சிலருக்கு உதவி செய்யணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும், ஒரு காணிக்கை என் கையில் கிடச்சிச்சு. அந்த ஊழியர் ஐக்கியத்தில் போய் இருந்தேன். ஒரு ஊழியருடைய ஆலய கட்டுமான பணிக்கு ஒரு ஷீட் போடணும், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆலய பணிக்குன்னு ஒரு போதருக்கு இருதயத்தில் வந்துச்சு, 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. என் பாக்கெட்டில் 2,500 ரூபாயில் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. 1500 ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்குது. இப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு என் இருதயத்தில் வருது, இந்த மனுஷனுக்கும் இந்த ஊழியத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் இப்போ என்கிட்ட என்ன கிடையாது சொல்லுங்க? காசு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இப்போ அதை எங்கள்கிட்டயா பாஸ்டர் கேட்க போறீன்னு கேட்டுறாதீங்க, உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் நான் கொடுக்கன்னு என் இருதயத்தில் வந்த மனுஷனுக்கோ, அவர் ரொம்ப கிராமத்தில் பார்க்குறாரு, அவர்கிட்ட பட்டன் செல்லு தான் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்லு என்ன கிடையாது சொல்லுங்க? இல்லை, அவர்கிட்ட ஆன்லைன் செல்லெல்லாம் கிடையாது. இப்போ என்ன செய்ய? இருதயத்தில் என்ன இருக்குது, ஆனால் பர்ஸில் எவ்வளோ தான் இருக்குது சொல்லுங்க? 1500. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுக்க சொல்கிறாரு சொல்லுங்க? இதான் ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையினால் என்ன செய்வார்? அப்போ நான் யோசிச்சுக்கிட்டுங்க, ஆண்டவரே இதயத்தில் சத்தம் கேட்குது. இப்போ இங்கே யார்கிட்ட கேட்டாலும் எங்கள் ஐக்கியத்தில் ஒருத்தட்டையும் இருக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு கூட்டம் முடிஞ்சு என் ஆத்துமாவேன்னு எல்லாம் சொல்லி முடிய, செம்மங்குடியில் இருக்க லியோ தம்பி என்னை மெதுவாக சுரண்டி அப்படியே என் கையில் காசு தரார். என்ன தம்பின்னு கேட்டேன். அண்ணா இதில் 9,000 ரூபாய் இருக்குண்ணே, எனக்கு கூகுள் பேயில் என் அக்கௌண்ட்டில் ஏற்றி விடுங்கண்ணே. ஆமென். கர்த்தர் காரியத்தை கரெக்டாக செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. எனக்கு எதில் பணம் இருக்குது? பர்ஸில் தான் பணம் கிடையாது. அந்த யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு நல்ல தேவன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன். இப்போ பர்ஸில் எவ்வளோ இருக்கு? 1500 ரூபா. கையில் எவ்வளோ வந்துட்டு? 9,000 ரூபா. உடனே கூகுள் பேல அந்த தம்பிக்கு அனுப்பிட்டு 1000 ரூபாய் எடுத்து 9,000 சேர்த்து அதையும் கொடுத்துட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆத்துமாவை கொழுமையாக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நினைச்சு தான் நேற்று நைட்டு 2:30க்கு எழும்பி அழுதேன். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காக்கிறவர். ஒரு நாள் எதுக்கு அழுதணும், இன்னைக்கு நான் அதுக்கு அழுகிறது கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியால வாசிச்சோம், ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீங்க. கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற உங்களை அவர் வசனம் சொல்லுகிறது, ஓ துக்கத்திற்கு என்ன பலன் உண்டு? திருப்தி உண்டு, சந்தோஷம் உண்டு. யோவான் 16:20 வாசிங்க சீக்கிரம். யோவான் 16:20 அழகா ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன். யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியமா சத்தியமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்க அழுது புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்க நீங்கள் துக்கப்படுவீங்க. ஆனாலும் ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்க துக்கம் சந்தோஷமா மாறு சகோதரியே, உங்க துக்கம் சந்தோஷமா மாறு சகோதரனே. துக்கம் தான் ஐயா என் கிரியையா இருக்குது, அதுக்கு என்ன பலன் ஐயா வரும்? பலன் சந்தோஷம். ஆமென். மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்ன செய்வீங்க? அழுது உலகமோ என்ன செய்யும்? என்ன செய்யும்? நீங்க துக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்க துக்கம் எப்படி மாறும் சொல்லுங்க? சந்தோஷமா மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேணா ஒருவேளை சோத்துக்கு இல்லாம, பிள்ளை வீட்டுல சோறு இல்லாம தெரு தெருவா திரியலாம், வெறும் வயிற்றுல படுக்கலாம், பசிய தாங்கி திரியலாம். ஒரு தேசம் இருக்கிறது, என் ஆண்டவர் உங்களை மெய்யாக மெய்யாக சொல்லுகிறார், அந்த தேசத்துல உங்களுக்கு பசி இல்லை, உங்களுக்கு தாகம் இல்லை, உங்களுக்கு கண்ணீர் இல்லை, உங்களுக்கு துக்கம் இல்லை, உங்களுக்கு துயரம் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். அங்கே நீங்கள் யார்கிட்டையும் தூக்குச்சட்டி தூக்கிட்டு போக வேண்டாம், யார்கிட்டையும் தட்டேந்திட்டு தெரிய வேண்டாம், அங்கே அடுப்படியை நீங்கள் எட்டி எட்டி பார்க்க வேண்டாங்க. அப்பா உங்களை சம்பூர்ணமாய் திருப்தியாக்குவார். எத்தனை பேருக்கு அதை பார்க்க ஆசை? அதை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்மனால முடிஞ்ச அளவு பிள்ளைகளுக்கு நல்லதை செஞ்சு கொடுத்தோம். என்னன்னு தெரியல, மறுபடியும் இந்த வார்த்தை எனக்குள்ள வருது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விதவிதமாக செய்கிற காரியங்களை படித்தும் பெற்றவங்களுக்கு கொடுக்கணும், என்ன செய்ய மாட்டேங்க சொல்லுங்க? என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. சாகுற வரைக்கும் பெரிய ஆட்களுக்கு பூரா சொத்தை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், மொத்தமாக சேர்த்துறணும், மொத்தமாக போயிடுவோம் ஒரு நாள். ஆமே, என்னதான் போயிடுவோம் சொல்லுங்க? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, துக்கத்திற்கு பலன் உண்டு, சந்தோஷம் உண்டு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57 அதிகாரம் அதில் 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57 அதில் 18 கூட வாசிங்களேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். பாருங்க, துக்கத்திற்கு என்ன பலன் இருக்கு தெரியுமா? உங்க வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். 19வது வசனம் சொல்லுகிறது, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறு. உதடுகளின் பலன்களை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குணமாக்குவார் கர்த்தர். துக்கத்திற்கு என்ன பலன் ஐயா? துக்கத்துக்கு என்ன கிரியை? எனக்கு உங்களை குணமாக்குவார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் வச்சு தான் எரேமியா 31:16 ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் உனக்கு செய்வப்பா, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன செய்ய, காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. பலிபீடத்தில் சவுடாலா நின்று வீணா பேசிட்டு போகிற ஊழியத்துக்கு அழைக்கப்படலை. ஒவ்வொரு அசைவும் தேவ கிருபையில் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையா அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. பக்கத்தினுடைய பிள்ளைங்களுடைய கையை நல்லா பிடிச்சி சொல்லுங்க, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். என்னுடைய தகப்பனார் இலங்கை தேசத்தில், நாங்கள் இப்போ இலங்கை தேசத்தில் அப்பாவுக்கு பெரிய வீடு இருந்துச்சு. 2 மூத்த அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அப்பா கடைசி ஆள், உழைச்சி எல்லாம் பண்ணாங்க.
எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்கெல்லாம் அகதியாக இங்கே வந்துட்டாங்க, மண்டபங்காமுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அக்கா ஒரு வார்த்தை சொன்னால், அந்த வீட்டை குறித்து பேசும் பொழுது அந்த நம்ம வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எங்கள் பெரியப்பா மக, உங்கள் வீடா? அது யார் வீடு? அது யார் வீடு? எங்கள் வீடுன்னு சொல்லிட்டான். ஒரு இம்மி இடம் கூட கொடுக்கல, ஒரு பங்கு கூட கிடைக்கல. அந்த வீடு கட்டுற மாதிரி இன்னும் 2 பங்கு இருந்துச்சு. அங்கே உள்ளவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, அங்கே உள்ளவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. இங்கே ரோச்சபாளையத்தில் ஒரு இடம் இருந்துச்சு, அதை இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை. எந்த பங்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் கர்த்தர் நம்மளை தெருவில் விடலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டியோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நமக்கு தருகிறவர் இருக்கிறார். ஆமென். நம்மளை ஏமாத்த நினைஞ்சவங்க ஏமாந்து போவாங்களே ஒழிய நம்ம கிரியைக்கு கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை என்ன செய்ய? காத்துக்கொள்ளு. போதும் போதும், நீ அழுதது போதும். ஏன்னா உங்கள் கிரியைக்கு பலன் பார்க்கிற ஆண்டு இந்த ஆண்டு. எல்லாரும் வேத புஸ்தகத்தை மூடி வைத்து விட்டு எல்லாரும் எழுப்பி தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம். உங்கள் கிரியைக்கு பலனை காண்கிற ஆண்டு இந்த ஆண்டு. கர்த்தராகிய நான் உங்களை காப்பாற்றி அடிக்கடி நீர்ப்பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காத்து கொள்ளுவேன் சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. என் ஆவியில் நன்றாய் உணர்கிறேன். இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறவர்களும் புதிதாய் வந்தவர்களுக்குள்ள அநேகருக்குள்ள இந்த வார்த்தை இன்று விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அது முளைக்கும். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. என்னப்பா என் கிரியைக்கு பலன்? உங்களுக்காக பரிசுத்தமா வாழ்ந்தேனப்பா. பரிசுத்தமாவே வாழுங்க. பரிசுத்தத்துக்கு பலன், உயர்வு இருக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில். என் கிரியைக்கு என்ன கிரிய? கண்ணீர் தானப்பா. அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. கண்ணீரை என் ஆண்டவரே துடைப்பா. எப்பா எனக்கு துக்கத்துக்கு என்ன பலன் இருக்கு? என் துக்கத்துக்கு சந்தோஷத்தை கர்த்தர் பலனாய் வைத்திருக்கிறார். உயர்வை வைத்திருக்கிறார். கண்ணீரை துடைப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையின்படி இந்த சபையை கர்த்தர் இன்றைக்கு நிறைவாய் நடத்துவாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிறைவாய் நடத்துவாராக. எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, எதற்கெல்லாம் இறந்து திரியுறீங்களோ, எதற்கெல்லாம் அங்கலாய்த்து திரிந்தீர்களோ, 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி நீர் பேசின வார்த்தைகளுக்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 அவர் சொல்லுகிறபடி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறபடி, ஓ சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை மானவைகள், இவைகளை எழுது, இவைகளை எழுது. எழுதினது எழுதினதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சந்ததியின் நடுவில், உங்கள் சந்தானத்தின் நடுவில், உங்களுடைய எல்லாவற்றின் மேலும், உங்களுடைய தொழில்கள் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தினாலே கிரியைக்கு பலனுண்டு. தேவ பிள்ளையே, கிரியைக்கு பலனுண்டு, கிரியைக்கு பலனுண்டு. எத்தனை வருஷம் இந்த ஊர்ல தலை குனிஞ்சு நடப்ப? கவலைப்படாத தேவ ஜனமே, தலை நிமிர்ந்து நடக்க போகிற காலம் வந்து விட்டது. எத்தனை வருஷம் இப்படி நான் திரிவேன், இனி நீ அலைந்து திரிவதில்லை. எத்தனை வருஷம் நான் குமரிக்கொண்டு திரிவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ குமர வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்களேன், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்களேன்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருங்களேன், கர்த்தரை சேவிச்சு பாருங்களேன், கர்த்தருக்காய் வாழ்ந்து பாருங்களேன். உங்க கிரியைக்கு பலன் உண்டு, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு பலன் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்களுடைய துக்கத்திற்கு பலன் உண்டு. பலன் உண்டு, பலன் உண்டு, எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. அவர் பலன் அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு என் கணவன் வர்றாரு, எனக்கும் இந்த இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏதோ கூப்பிடுறாருன்னா வந்திருக்கீங்களா? நான் சொல்லுகிற இயேசு தகப்பனை போல் உள்ளவர். நான் சொல்லுகிற இயேசு தகப்பனை போல் உள்ளவர். எனக்கு அருமையான சகோதரியே, இந்த தெய்வம் சொல்லுகிறா, இந்த ஆலயத்துக்குள்ள வந்தது நிமித்தம் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். விருப்பம் இல்லாம இந்த ஆலயத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்தீங்களா? இன்னைக்கு இந்த கூட்டத்தின் நடுவில் நீங்கள் சாதாரணமாய் அமர்ந்திருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாய் இதே போல உங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் பூரிப்பாக்குவார், வேண்டினதையும் விரும்பினதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே குறைபடுவது இல்லை, ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறையாது. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருஷத்தின் 3வது மாதத்தின் 4வது ஓய்வு நாள், இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நடத்தின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற 6வது நாள் பூரணமாய் இந்த நாளிலே உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி எங்களோடு கூட பேசின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கு பலனாய் உயர்வையும், கண்ணீருக்கு பலனாய் என் கண்ணீரை துடைக்கிறவராகவும், துக்கத்திற்கு பலனாய் என்னை சந்தோஷப்படுத்துகிறவராகவும் நீர் வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வாக்கை நம்பி வந்திருக்கிறேன், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அப்படி எங்களுக்குள் நிறைவேற்றுவீராக. இந்த வார்த்தையினால் உண்டான சகல மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.